வணக்கம். இந்த வீடியோல எக்ஸர்சைஸ் கொஸ்டின் 12.4 தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, the ground state energy of hydrogen atom. நமக்கே தெரியும் -13.6 எலக்ட்ரான் வோல்ட் அப்படிங்கிறது. இருந்தாலும் பார்க்கலாம். what are the kinetic energy and potential energy? சூப்பர். ஈஸி கொஸ்டின், ஈஸியா லட்டு மாதிரி ஆன்சர் பண்ண வேண்டிய கொஸ்டின். ஜஸ்ட் நம்ம கம்பேரிசன் பண்ணாவே நமக்கு தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, given எழுதிக்கணும். எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு கிரவுண்ட் ஸ்டேட் கொடுத்துருக்காங்க. அப்போ 1 கரெக்டுங்களா? -13.6 by 1 whole square எலக்ட்ரான் வோல்ட். ஏன் அப்படின்னா எனர்ஜியோட n வேல்யூ நமக்கு அது தெரியும். -13.6 divided by n squared எலக்ட்ரான் வோல்ட் அப்படிங்கிறதான். 1 வேல்யூ போட்டோம் அப்படின்னா கிரவுண்ட் ஸ்டேட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ E1 இஸ் ஈக்குவல் டு -13.6 எலக்ட்ரான் வோல்ட் கொடுத்தாச்சு. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, கைனெட்டிக் எனர்ஜி என்னவா இருக்கும், பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னவா இருக்கும் இந்த ஸ்டேட்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, டைரக்டா சொல்யூஷன் போக போறோம். சொல்யூஷன் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஏன் அப்படின்னா, ஒரு ரிலேஷன் இருக்குங்க. கைனெட்டிக் எனர்ஜி அப்படின்னா நெகட்டிவ் ஆஃப் ஆக்சுவல் எனர்ஜி அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ கைனெட்டிக் எனர்ஜி ஃபர்ஸ்ட் ஸ்டேட் என்னவா இருக்கும் அப்படின்னா -13.6 எலக்ட்ரான் வோல்ட்னு இருக்கும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் ஃபைனலா? +13.6 எலக்ட்ரான் வோல்ட்னு இருக்கும். சரிங்களா? ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் கிரவுண்ட் ஸ்டேட் கேட்குறாங்க. பொட்டன்ஷியல் எனர்ஜினா நம்ம 2 டேர்ம்ஸ் கொண்டு வரலாம். என்ன மெத்தட் அப்படின்னா, 2 டைம்ஸ் ஆஃப் எனர்ஜிங்கிற மெத்தடில் கொண்டு வரலாம். இல்லை அப்படின்னா -2 டைம்ஸ் ஆஃப் கைனெட்டிக் எனர்ஜி அப்படின்றத கொண்டு வரலாம். ரெண்டும் ஒன்று தாங்க. சரிங்களா? அப்போ 2 × -13.6 எலக்ட்ரான் வோல்ட்னு எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா 2 × இவனோட வேல்யூ அப்படி எடுத்துக்கலாம், 13.6 எலக்ட்ரான் வோல்ட். இவங்க ரெண்டுக்கும் உள்ள இதுதான் ரிலேஷனு. என்ன அப்படின்னா, பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னா 2 டைம்ஸ் ஆஃப் எனர்ஜி, இல்லை அப்படின்னா -2 டைம்ஸ் ஆஃப் கைனெட்டிக் எனர்ஜி அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? ஒரே ஆன்சர் தான் கிடைக்கும். 2 × 6 வந்து 12, பேலன்ஸ் 1, 6 7, பேலன்ஸ் 1, அப்புறம் 2. சரிங்களா? அவ்வளோதான். 27.2 எலக்ட்ரான் வோல்ட். ரெண்டுக்குமே என்ன கிடைக்கும் நமக்கு? இங்கே பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே பண்ணாலும் சரி மைனஸ் கிடைக்கும். ஆல்வேஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னன்னா நெகட்டிவ்ல இருக்கும். நமக்கு இந்த ஸ்டேட்ல என்ன ஆகுதுன்னா 27.2 எலக்ட்ரான் வோல்ட்னு இருக்கு. நம்ம ஜூலில் மாற்ற தேவையில்லை. ஏன்னா ஆக்சுவலாகவே அவங்க தான் கொடுத்துருக்காங்க எலக்ட்ரான் வோல்ட்னு. நீட் ஆஃப் கன்வர்ஷன். கைனெட்டிக் எனர்ஜியோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா +13.6. அவ்வளோதாங்க சொல்யூஷன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இதை உங்க ஃப்ரெண்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.